தலைவர் விஜய் அவர்களின் கீழே நடக்கிற தாவேக ஆட்சியில புதுசாக ஒரு பவர் சென்டர்னு உருவாக்கிட்டு இருக்காரு தலைவர் விஜய் அவர்கள். அந்த பவர் சென்டர் யாரு அப்படின்னு விகடன்ல மிகப்பெரிய ஒரு கட்டுரை ஒண்ணு வெளியா இருக்கு. அந்த பவர் சென்டர் வேற யாரும் இல்ல, திரிஷா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த திரிஷா எப்பொழுது உள்ள வந்ததுல இருந்து தன்னுடைய பவர் சென்டரை கையில எடுக்கணும் அப்படின்ற ஒரு முனைப்போடே அந்த அம்மா இருந்துச்சு. அதற்கும் தலைவர் விஜய் அவர்கள் இசைவு காட்டின மாதிரி தற்பொழுது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான அந்த கட்டுரை நீண்டு இருக்கிறது. அதுல பல உண்மைகள் இருக்கத்தான் செய்கிறது. அதை பற்றின முடிவாக நம்ம பார்ப்போம் முழுமை என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது. அது போக கீழே கமெண்ட் செக்ஷன்ல இல்ல எங்க அண்ணன் அப்படி பண்ண மாட்டார், இல்ல எனக்கு திரிஷா வரது எனக்கு பிடிக்கலைங்க, இல்லைங்க திரிஷா வந்தா நல்லா தாங்க இருக்கும், அந்த அம்மா வந்தா என்ன குறை அப்பெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. உண்மையிலேயே திரிஷா அப்படின்றவங்க குறுக்கு வழியில வந்துகிட்டு இருக்காங்க, அது எனக்கு பிடிக்கல. இப்ப நிறைய பேர் உணர்ந்துட்டாங்கன்னு சொல்லணும். தாவேக்காவில் ஃபர்ஸ்ட் எல்லாம் அப்பெல்லாம் இல்லைங்கன்னு சொல்லிட்டு இருந்தா கூட இப்போ உணர்ந்து இல்லைங்க அது எனக்கு பிடிக்கல, வேண்டாம், அது சரியில்லை, அப்படி அவங்களாம் ஓட்டு போட மாட்டோம் அப்படி நிறைய உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவிடுறீங்க. அதெல்லாம் வரவேற்கத்தக்க ஒரு கருத்து தான். மனசுல இருக்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுறோம். நேரடியாக சொல்ல முடியல, கீழே பதிவிடுறாங்களே. ஆனா உண்மை ஒன்று இருக்குல்ல, தலைவர் விஜய் அவர்கள் ஒரு பவர் சென்டரா திரிஷாவை ஏன் உருவாக்கணும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் எங் தாத்தா. நம்மளோட வீடியோக்களை பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, என்னென்னாலும் பண்ணுங்களேன். இருக்கிற மனவேதனையில இது வேற இந்த அந்த கட்டுரையை படிச்சதுலேருந்து அப்படி இருக்காது, அப்படி பண்ணியிருக்க வேண்டாம். திரிஷா என்ன பண்ண போகுது, சரி வந்தா என்ன நடக்கும் அப்படின்னு பல குழப்பங்கள் என் மனசுல ஓடிக்கிட்டே இருக்குங்களேன். அதுல ஒரு காரணமா தலைவர் விஜய் அவர்கள் ஒரு பவர் சென்டராக திரிஷாவை உருவாக்கி கொண்டிருக்கிறார், அதை விரும்புகிறார் அப்படிங்கிறத சொல்றாங்க. அது எதன் மூலம் தொடங்குது அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இந்த பவர் சென்டர் சொல்றாங்க. அது என்ன எழவு பவர் சென்டர்னு பார்த்துருமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தலைவர் விஜய் அவர்கள் பதவி ஏற்றிருக்கும் போது இல்ல அங்க 2 பவர் சென்டர் இங்க 2 பவர் சென்டர்லாம் கிடையாது, இங்க ஒரே ஒரு பவர் சென்டர் தான், அது நான் தான், என் தலைமையின் கீழான ஒரு நல்ல ஆட்சி நடக்கும் அப்படின்னு சொன்னான்னு வச்சுங்களேன். இந்த பவர் சென்டர் அப்படின்னா திமுக ஆட்சி காலத்துல முக ஸ்டாலின் உட்காந்துருப்பாப்புல, தலைமை செயலத்தில் உட்காந்துருப்பாங்களே, வீட்டில் உட்காந்துருப்பாங்களே, எங்கேயாச்சும் உட்காந்துருப்பானுங்களே. அங்கே பார்த்தீங்கன்னா துர்கா இருக்காங்கல்ல, நம்ம முக ஸ்டாலினோட ஒய்ஃபு, அவங்க ஒரு கண்ட்ரோலில் சில பேரை வச்சுக்கிட்டு சில எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் வச்சுட்டு அவங்களுக்கு தேவையானதை ரன் பண்ணிட்டு இருப்பாங்களே. உதயநிதி ஸ்டாலின் கிட்ட அங்கே ஒரு பவர் சென்டர் இருக்கும். சபரிச மாப்பிள்ளை, நம்ம திராவிட மாப்பிள்ளை இருக்கிறாப்புல இல்லை மாப்பிள்ளை சார், அவரு கீழே ஒரு பவர் சென்டர் இருக்கணும். இந்த பவர் சென்டர்கள் தான் இந்த ஆட்சி நாசமாக போனதுக்கு மிக முக்கிய காரணம். அதாவது ஒரு ஆட்சியை 4 பேர் 4 பக்கமாக இழுப்பாங்க பிடிச்சி, எனக்கு தேவையான நாடுத்துக்கிறேன், உனக்கு தேவையான நாடுத்துக்கிறேன்ட்டு ஒட்டுமொத்த தமிழக நலனை பணத்தை எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டை சக்க மாதிரி போட்டாங்க. அதன் விளைவாக தான் இன்னைக்கு இந்த திமுக இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்கு அப்படிங்கிறதான் உண்மை. அதே மாதிரி அதிமுக ஆட்சி காலத்தில் இன்னைக்கு நேற்று கிடையாது, ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் சசிகலா தான் பவர் சென்டர். அந்த அம்மா என்ன சொல்லுதோ அதுதான் நடக்கும். அந்த அம்மா யாரை IPS போடணுமோ அவங்க தான் போடுவாங்க, IAS யாரை போடணும் அவங்க தான் தெரியும், யாருக்கு எந்தெந்த டெண்டரை எங்கெங்க விடணும் அப்படிங்கிறதான் யாருக்கு தெரியும், சசிகலா தான். அவங்க தான் எடுத்து கையெழுத்து மட்டும் ஜெயலலிதா மட்டும் வாங்கிட்டு விட்டுரும், அவ்வளோதான். அதே மாதிரி எம்ஜிஆர் காலம், கலைஞர் காலம், எல்லா காலங்களும் இருந்துச்சு. ஆனால் தலைவர் விஜய் அவர்கள் என் காலத்தில் அது இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தா அதையும் நம்ம மனப்பூர்வமாக நம்பணும்னு வச்சுக்கலாம். பட் தலைவர் விஜய் அவர்கள் ஒரு பவர் சென்டரை உருவாக்கி கொண்டு விட்டாரா அப்படிங்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் இடையில நடந்த அந்த சுதந்திர தின விழாவில் இந்த கட்டுரை அதை தான் விவரிக்குது. சுதந்திர தின விழாவில் விஜய் அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கிற சில பவர் சென்டர்கள், இன்னும் அங்கே பவர் சென்டர் இருப்பாங்களா, நம்மளுடைய ஆதவரிஜினாலாம் கிடையாது, அவர் பேர் என்ன ஜான் ஆரோக்கியசாமி, அதுக்கு பேர் அவருடைய நண்பர் விஷ்ணு ரெட்டி அப்படிங்கிறவர், சுதிஜ் ரெட்டி நினைக்கிறேன், ஒரு 2-3 பேர் இருக்கிறாங்க. அனில் ரெட்டி பேரை பார்த்தீங்களா, அனில் ரெட்டி, அவங்க 3 பேருமே தலைவர் விஜய் அவர்களால் சூழ்ந்து இருக்கிறாங்க, ஒரு பவர் சென்டராக இருக்கிறாங்க அப்படிங்கிறது பேசப்பட்டு வருகிறது. அது உண்மையும் கூட. அவங்களுக்கெல்லாம் ஒரு சில பொறுப்புகள்லாம் கொடுத்துருந்தார் தலைவர் விஜய் அவர்கள் அப்படின்னு தெரியும். அந்த 3 பேரும் சேர்ந்து நம்மளுடைய ஜெகதீஷ் பழனிசாமி இருக்கிறார்ல, விஜய் அவருடைய மேலாளராக இருக்கக்கூடிய, பிஏவாக இருக்கக்கூடிய, பல நாட்கள் நண்பராக இருக்கக்கூடிய, விஜய்க்கு ஒரு மிக நெருக்கமான நண்பர்ல நம்மளுடைய பழனிசாமி, அதாவது நம்மளுடைய ஜெகதீஷ் பழனிசாமி ஒரு ஆள் வைக்கிறேன். அந்த ஜெகதீஷ் பழனிசாமி கிட்ட சொல்லியிருக்காங்களா அந்த 3 பேரும், அதாவது திரிஷாவை இந்த பக்கமே விட வேண்டாம், இப்போ விட்டீங்கன்னா கெட்ட பேர் ஆகிட்டு இருக்கு, அதனால இந்த சுதந்திர தின விழாவில் திரிஷாவை கட் பண்ணிடுங்க, அவங்களை பற்றி கான்டாக்டே பண்ணக்கூடாது யாரும் அப்படின்னு தலைவர் விஜய் சொன்னதாவே சொல்லிடுங்க எல்லாத்தையும், யாரும் உங்க கூட டச்லேயே இருக்கக்கூடாது திரிஷா கூட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஓவர்டேக் பண்ணி அந்த அம்மா நேரடியாக உட்காந்துருக்கு அப்படின்னு கேட்டபோது எப்படி இந்த அம்மா வந்துச்சு, இதுக்கு யார் அழைப்பு எடுத்திருந்தா, இதெல்லாம் தலைவர் விஜயனுடைய பேர்லாம் நடக்குது அப்படிங்கிறது, சீட்டு போட சொன்னதே அவர் தான், அது எங்கள் அப்பாவுக்கு பக்கத்திலே உட்கார வைங்க, அப்போதான் ஃபேமிலியாக தெரியும், நாங்கள் ஒரு ஃபேமிலிங்கிறத நாங்கள் கட்டமைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னதாக தற்போது வெளியாக இருக்குது. ஏன்னு கேட்டால் திரிஷாவுக்கு வேற ஏதோ ஒரு இடத்துல ஒரு பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு சேர் ஒதுக்கி இருந்தால் பிரச்சனை கிடையாது. அம்மா அப்பா இந்த திரிஷான்னு ஒரு குடும்பமாக காமிக்கிறாரு, குடும்பமாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு, இதுதான் என் குடும்பம்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான
தோணுச்சு. தலைவர் விஜய் அவருடைய பேர்ல தான் அந்த இடத்துல த்ரிஷாவுக்கு சேர் போட்டது அப்படிங்கிறது தெரியும். இதன் மூலமாக இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, த்ரிஷா வரும்போது பக்கத்துல ஒரு லேடி வந்துட்டே இருந்தாங்களா பக்கத்துல மப்டியில, அது ஒரு போலீஸ். ஒரு காவலரை த்ரிஷாவுக்கு நியமிக்க வேண்டியதுக்கு அவசியம் என்ன? ஒரு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார் தலைவர் விஜய் அவர்கள் த்ரிஷாவுக்கு. அப்போ அப்படிங்கும் போது த்ரிஷா இங்க பவர் சென்டர் கையில எடுத்துட்டாங்க. இன்னும் அவங்களுக்கு கீழும் சில பேர் அவங்க வந்து த்ரிஷாவை கான்டாக்ட் பண்ணா அது கிடைக்கும், த்ரிஷாவை கான்டாக்ட் பண்ணா இது கிடைக்குன்ற நிலைமைக்கு போயிட்டு இருக்கு. இதை எதை நோக்கி நகருகிறது அப்படின்னு இருக்குல்ல. இப்போ ஒரு பவர் சென்டரா இருக்கிறாங்கன்னா நம்ம அந்த அம்மாவை தேர்ந்தெடுக்கவே இல்லை. எலெக்ஷன்ல ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோமா நீங்களும் நானும்? இல்லை. ஆனாலும் அது பவர் சென்டரா வந்து உட்கார்ந்துருக்கு அப்படின்னா அதுக்கு இடம் கொடுத்து தலைவர் விஜய் அவர்கள். பட் இதை எதை நோக்கி நகருகிறது? த்ரிஷாவுக்கு ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ட்னா, முன்னாடியே சொல்லிட்டோம், உங்களுக்கு அந்த அம்மாவை பிடிச்சிருந்தா டிவோர்ஸ் பண்ண அந்த அம்மாவை யாரு நம்மளுடைய சங்கீதா அண்ணியை டிவோர்ஸ் பண்ணுங்க. டிவோர்ஸ் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நம்ம கல்யாணம் கூட பண்ணிக்கிடுங்க, முடிஞ்சு போச்சு. ஒரு ரூமர்ஸ் முடிஞ்சு போயிடும்ல. ஆமாயா ஆள் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறாரு, என்ன தப்பு இருக்கு? நடிகை இருந்தால் கல்யாணம் பண்ண விடாதா த்ரிஷாவை? கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துங்க, யார் வேண்டாம்னா அப்படிதானே இருக்கணும். சரி, நீங்க ரெண்டு பேரும் லிவிங் டுகெதர்ல வாழ்றீங்க, டேட் பண்றீங்கன்னா அந்த அம்மா நீலாங்கரை வீட்டிலேயே இருக்கட்டும். ஆனா எதற்காக தலைவர் விஜய் அவர்கள் மக்கள் மத்தியில காமிச்சுக்கிட்டே இருக்கிறார்? இன்னும் யாராச்சும் வந்து ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்ன தப்புன்னா கேட்காதீங்க, கடுப்பாயிடும். நான் அதை கேட்டுக்கிட்டே என் காது குளிச்சு வச்சு ரொம்ப நாள் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு நட்பு எனக்கு அந்த பொண்ணுக்கு தொடர்பு இருக்குன்னு ஊர் உலகமே பேசுது. இதுவரை என் பொண்டாட்டி பார்த்துட்டு இருப்பான், எனக்கு அப்பெல்லாம் என்ன தொடர்பு கிடையாது. எனக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு தொடர்பு இருக்குன்னு ஊர் உலகமே பேசிக்கிட்டு இருக்குன்னா மறுபடியும் அந்த பொண்ணுடைய நான் எல்லா இடத்துலையும் கோவில் திருவிழா எங்கேயாச்சும் ஜாமான் வாங்க போறது எல்லா இடத்துலையும் நின்னா அங்கே பேர் உண்மைதான் தொடர்பு இருக்குன்னு எல்லாம் பேசவில்லை. அப்போ நான் அந்த பொண்ணை அழைச்சிட்டு போக மாட்டேன்ல. அப்படி இருக்கிற பட்சத்தில் தலைவர் விஜய் அவர்கள் மறுபடியும் எல்லா இடங்களையும் அந்த த்ரிஷாவை அழைச்சிட்டு வந்து காமிக்கிறது, மக்கள் மத்தியில் ப்ரொஜெக்ட் பண்றாரு. ஆமா, த்ரிஷா கூட நான் இருக்கிறேன், கல்யாணம் கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட விஜய் அவர்கள் ப்ரொஜெக்ட் பண்றாரு. அதன் காரணமாக தான் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த பதவியேற்பு விழாவில் கையை கட்டிஞ்சு கொண்ட நிறைய மல்லிகைப்பூ வச்சுட்டு கை காட்டும் போதே நினச்சேன் இது அநேகமாக ஜெயலலிதா கணக்காக தான் வரும்னு நினச்சேன். அதே மாதிரி தான் வந்து நிற்கிது நினைக்கிறேன். அதற்கு பிறகு நேராக நெத்தியில் போய் திண்ணூறு பூசி விட்டது. ஜெயிச்சன்னைக்கு நெத்தியில் போய் திண்ணூறு பூசிட்டு சாமி விட்டு திண்ணூறு பூசி போட்டது தெரியும், எல்லாரும் பார்த்தாங்கன்னு தெரியும். அதே மாதிரி இதுக்கு கல்யாண வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போனது, கல்பாத்தி அகாரம் அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போனது, இப்போ பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து உட்கார்ந்துருக்கு. இதெல்லாம் விஜய் அவர்கள் தெளிவாக வேணும்னே தான் கொண்டு காமிக்கிறார். அவசியம் கிடையாது இல்லை, வேற நட்பா இருந்தாலோ இல்லைன்னா ஒரு அஃபெக்ஷன் இருந்தாலோ அதை கொண்டாந்து காமிக்க வேண்டிய தேவையில்லை. அவர் பண்றாருன்னா அரசியலுக்குள்ள கொண்டு வர பார்க்கிறார் தலைவர் விஜய் அவர்கள். அதை வந்து நார்மலைஸ் பண்ண பார்க்குற தலைவரே நார்மலைஸ் பண்ண பார்க்குறாரு. ஆமா, அந்த பொண்ணு கூட நான் இருக்கிற லிவிங் டுகெதர்ல இருக்கிற அவங்க அரசியலுக்கு கூட வரலாம் அப்படிங்கிறத ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அந்த அம்மாவுக்கும் ரொம்ப நாள் ஆசை, நான் சிஎம் ஆகணுங்கிற ஆசை இருக்கு. நேரடியாக உங்களால வரவே முடியாது. நான் சொல்றேன், த்ரிஷாவுக்கு நான் ஒரு முறை நான் எச்சரிக்கிறேன், உங்களால இந்த அரசியல நேரடியாக வரைய முடியாது. நீங்க ராஜ்யசபா எம்பி வாங்கிட்டு நீங்க டெல்லி பக்கம் போயிடுங்க, அதுதான் ஈஸியான வழி. வரணும்னு முடிவு பண்ணிட்டா அப்படிதான் இருக்கும். என்னடா அப்படி பேசுறீங்க தாத்தாம்னா உண்மை உங்களுக்கு கசக்க தான் செய்யும், பிடிக்காது. சில பேர் பாதியிலே கட் பண்ணி போயிருப்பாங்க, இதோட பாதிலே பண்ண பாதிலே கட் பண்ணி விடாங்க. ஆனால் இருக்கிற உண்மைன்னு ஒன்று இருக்குல்ல, எல்லாரும் யோசிக்கிற அறிவும் நமக்கு இருக்குல்ல. நட்பு நட்பு நட்பு, நீங்கள் இது நட்பு எல்லாம் இப்படி இருக்க வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லியாச்சு. சரி, உங்களுக்குள்ள ஒரு அஃபெக்ஷன் இருந்தால் நீங்கள் கொண்டாந்து காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை, மறைச்சு வச்சிருந்துருக்கலாம். அப்படி இருந்தால் உங்களுக்குள்ள ஒரு அஃபெக்ஷன் இருந்தால் அதையும் கொண்டாந்து வெளிப்படையாக எல்லாத்தையும் காமிக்கிறேன்னா ஒரே ஒரு காரணம் தான், மக்கள்கிட்ட சொல்ல விரும்புறாரு இப்படிங்கிறத. நமக்கு தான் புரிய மாட்டேன், எங்கெல்லாம் புரியுது, உங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது. கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் போட்டு போலப்படம் பழக்கிறீங்க, என்ன எங்க தாத்தா உனக்கு வேலையே இல்லடா அப்படின்ட்டு. இதை பற்றி பேசி ஏன்டா நெகட்டிவிட்டி பரப்புற, இதை பற்றி நீ ஏன் பேசுகிறேன்னா சொல்லாதீங்க. ஊர் உலகம் இன்னைக்கு இந்த விகடனில் போட்டிருக்கிறாங்க, இது எல்லாரும் பார்க்க போகிறது. இன்னைக்கு வேணா உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம், அடுத்த ஒரு எலெக்ஷன் வருது, இதை வச்சு நாளைக்கு சொல்லுவாங்க இல்லையா, ஆமா என் ஆளு அந்த பொண்ணோட நடிகையோட சுற்றிட்டு இருக்கிறாயா, நான் அதுக்கு என் ஓட்டு போடணும்னு வரும்ல. அப்போ நமக்கு ஒரு ஓட்டு மிஸ் ஆகுதுல்ல, அந்த இடத்துல ஓட்டு வாங்கி கொடுக்குற இடத்துல நானும் நீங்களும் இருக்கிறீங்களா இல்லையா. நாளைக்கு உங்கள் வீட்டில் போய் கேட்பீங்க, அம்மா வந்து விஜய்க்கு ஓட்டு போடுமான்னு 2029 நாடாளுமன்றத்தில் போய் நீ கேட்பீங்க, அம்மா விஜய்க்கு ஓட்டு போடுமான்னு. உங்கள் அம்மா சொல்லலாம், ஆமாம் அது ஒரு நடிகையோட சுற்றிட்டு இருக்கிறாரு, அவருக்கு ஏன் ஓட்டு போடணும் அப்போன்னு உங்கள் அம்மா கேட்கும்ல. அதுக்கு நீ என்ன பதில் சொல்ல முடியும்? ஆமாம்மா போடுமா, 2000 பணம் வாங்குறீ இல்லை பணம் போடுமான்னு சொல்லி நம்ம வேணா ஓட்டு வாங்கி கொடுக்கலாம், தப்பு கிடையாது. இருந்தாலும் கேட்குற கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும்ல. அப்போ அதே கேள்வியை இன்னைக்கு நீங்களும் நானும் கேட்பதற்கு உரிமை இருக்கிறது. புரிஞ்சுக்கிடுங்க, ஃபர்ஸ்ட்டு உள்ளே வாங்க, அந்த அம்மா உள்ள என்ட்ரு ஆகிட்டு அப்படிங்கிறத பலகாலமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் நம்ப மறுக்கிறீர்கள், மனம் ஏற்க மறுக்கிறது. அதுபோக என்னன்னா த்ரிஷா வந்தாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. உங்களை யார் ஏற்றுக்க சொன்னாங்கிறேன், உங்களை யார் ஏற்றுக்க சொல்கிறான்? நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும், அந்த அம்மா நடந்துக்கிட்டுனா ஒரு என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் நம்ம கையில் கிடையாது. பட் இன்று விகடனில் வந்திருக்கிற இந்த கட்டுரை அப்படிங்கிறது வந்து மிக நீண்ட கட்டுரையாக இருக்கிறது. அது பவர் சென்டரை உருவாக்குகிறார் தலைவர் விஜய் அப்படிங்கிறத
தெள்ள தெளிவாக சொல்லுது. இப்போவே நிறைய பவர் சென்டர் அங்கே உள்ளே இருக்குது, சில விஷயங்கள் அங்கே போக மாட்டேங்குது. அதாவது உளவுத்துறை அனுப்புகிற ரிப்போர்ட்டை சில பேர் படிக்கிறாங்க அப்படின்ற இதெல்லாம் வருது. அந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் அவருடைய அந்த தேர்வில் கூட நிறைய பேர் வந்து கையாளுறாங்க. நம்மளுடைய அருண் ஐபிஎஸ் உடைய தேர்வில் சில பேருடைய கை இருக்கு உள்ள அப்படிங்கிறத நம்ம பல காலமாக பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது ஒரு பவர் சென்டர் சின்ன பவர் சென்டர் இருக்கும். இதுனா சின்ன வேலையா? ஒரு மாநிலத்தை கட்டி ஆளுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாத்தையும் ஒரு மனுஷன் தலை தூக்கி போட்டுலாம் ஆட முடியாதுல்ல. சில பகுதியெல்லாம் நீங்கள் அவர்கிட்ட பார்த்துக்கிடுங்க, நீ பார்த்துக்கோ, அதை நீ பார்த்துக்கோன்னு சொல்கிறது நார்மலான வேலை தான். ஒரு வேலை 10 வேலை இருந்தால் ஒரு 4 பேர்கிட்ட பிரித்து கொடுக்குறது தவறு கிடையாது. இதில் வந்து பவர் சென்டர் அதை அவங்க ஒரு ஆதாரமாக எடுத்துக்கிட்டு அவங்களுடைய வேலையை காப்பாங்க. அது பிரச்சனை. திமுக ஆட்சி காலத்தில் இப்போ சபரிசன் இருந்தார், அவருக்கும் அரசியலுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவருக்கு தேவையானதை உறிஞ்சி எடுத்துக்கிட்டனால தான் இந்த பிரச்சனை உருவானுச்சு. அதே மாதிரி இங்கே உள்ள சில பவர் சென்டர்கள் உறிஞ்சி எடுத்துக்கிட்டா, ஏன்னா அவங்க 120 கோடி ரூபாய் வரைக்கும் சில ஸ்வீட் பாக்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸ்வீட் பாக்ஸ் அப்படின்னா கோடி, 120 கோடி ரூபாய் வரைக்கும் சில டெண்டர்களுக்கு வாங்கியிருக்கிறாங்க. இதை தலைவர் விஜய் அவர்கள் கண்டுக்கணும், தெரிஞ்சுக்கணும். பல பேர்கிட்ட டெண்டர் வாங்கிட்டு இருக்காங்க. யாரு? இந்த விஷ்ணு ரெட்டி, இந்த விஜய் ரெட்டி, அனில் ரெட்டின்னு ஒரு 3 பேர் இருக்காங்க. அவங்கலாம் இப்படியெல்லாம் நியூஸ் வந்துகிட்டு இருக்குல்ல, இதெல்லாம் பிரச்சனைக்கு ஒரு விஷயம். இதில் அந்த பவர் சென்டர்லாம் நினைக்கிறாங்க திரிஷா வந்து அவங்களுக்கு பிரச்சனை நினைக்கிறாங்க. இப்போ திரிஷாவை ஏன் அவங்க கட் பண்ண நினைக்கிறாங்கன்னா, இப்போ 120 கோடி ரூபா வாங்கிட்டாங்க அப்படின்னு இன்னைக்கு போட்டுருக்காங்க வெகுனல் அப்படின்னா, திரிஷா வந்துட்டுனா அது எல்லாத்தையும் ஹேண்டில் கையில் எடுத்துக்கும். அப்போ நமக்கு ஒன்றும் கிடைக்காதனால தான் அவங்க வேண்டாங்கிறாங்க. அவங்க தமிழக நலனுக்காவையோ இல்லை இந்த மக்கள் வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, தாவேக்காக ஓட்டு போயிடணும்னா நீங்கள் நான் தான் வரட்டு கத்தி கிடக்கணும். அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு நான் இங்கே ஒரு பவர் சென்டராக இருக்கேன், அந்தமா வந்துட்டு நான் அதை எல்லாத்தையும் சுருட்டிட்டு போயிடுவேன்ற ஒரு வருத்தம் தான். இருந்தாலும் இதை மக்களாகிய அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை தலைவர் விஜய் அவர்கள் புரிந்து கொள்ளணும். அந்த மனுஷன் நல்லா புரிஞ்சுக்கிறாரு, நல்லா இருக்கிறாரியா. எனக்கு என்ன பிரச்சனை தெரியல. எந்த இடத்துல அந்த அம்மா பொடி மாசு பொடி போட்டு எதுவும் கேரளா மந்திராவதி கிட்ட போயிட்டு எதுவும் வசியம் பண்ணிச்சா, என்ன பண்ணுச்சுன்னு தெரில. எப்படிதான் அந்த மனுஷன் விழுந்தாருன்னு என்னால் இது வரைக்கும் தெரில. இவ்வளவு பேர் சொல்கிறோம் அந்த அசிங்கம் வேண்டாம், அசிங்கமாக அந்த திரிசை வேணாம் சொல்லல, அது அழகாக இருக்கும். அந்த உறவு வேண்டாம், நம்ம போயிடுச்சு, சங்கீதா அம்மா போயிட்டாங்க, சரி விட்டுட்டு தொலைங்க, ஏதோ நடந்து போச்சு, அதை விட்டுட்டு எங்களுக்காக வாங்கலை. இன்னைக்கு ஏகப்பட்ட பேர்கிட்ட பதில் சொல்லி தொலைணுமா தானே இருக்குது. திமுக காரனா பல்லு மேலே வாய் போட்டு பேசுகிறான், பல்லு மேலே நாக்கு போட்டு பேசுகிறான், அவன் கண்டபடி கேட்குறான், பதில் சொல்ல முடியல. வீட்டில் உள்ளவங்க கேட்குறாங்களே, ஓட்டு ஓட சொன்னிய, திரிசா சுற்றுது, நான் என்ன பதில் சொல்ல முடியும் சொல்லுங்க பார்ப்போம். எல்லா இடங்களையும் இதை பற்றின பேச்சுவார்த்தை நேற்றுக்கு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. ஸ்கூலில் பேசிக்கிட்டு இருக்காங்களாம். ஸ்கூலில் நிறைய ஸ்டூடெண்ட் இருக்கும்போது சில ஆசிரியர்கள் இந்த விஷயத்த பேசிகிட்டு இருக்காங்களாம். யார்? விஜய்க்கும் திரிஷாவுக்கும் தொடர்பு இருக்குங்கிற விஷயத்த ஒரு கிளாஸ் ரூமில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சில அஜித் ரசிகெல்லாம் இருப்பாங்கல்ல, விஜயை பற்றி பேசுவோம், அவர் தான் திரிஷா கூட சுற்றிட்டு இருக்கிறாரு அப்படின்னு மாதிரி சொல்லவும் கிளாஸில் அவங்க திரிஷான்னு கத்தவும், இது என்ன மாதிரியான மனநிலையில் இந்த ஆசிரியர்லாம் பேசுகிறாங்க அப்படிலாம் தெரியல. அப்படிலாம் உங்கள் பிள்ளைங்க யாராச்சும் உங்கள்கிட்ட வந்து சொன்னாங்கன்னா நேரடியாக பள்ளிக்கு போய் இதெல்லாம் பிள்ளைங்க மத்தியில் பேசக்கூடிய விஷயம் கிடையாது. இதெல்லாம் 8th 9th அந்த ஸ்டூடெண்ட் குழந்தைகள்கிட்ட பேசின வார்த்தை நான் சொல்கிறது, எனக்கு கிடைச்ச நியூஸ். அப்போலாம் சொன்னா நேரடியாக போய் ஹெட் மாஸ்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, இந்த குழந்தைகள் மத்தியில் இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு பொலிட்டிக்கல் பேச ஆரம்பிச்சாங்க. எங்கெங்க போய் இடிக்கிறது பாருங்க. இவங்க பண்ணுறது, இந்த திரிஷா பண்ணுறது. எனக்கு திரிஷா மேலே பொட்டு கோவம் கிடையாது, எனக்கு அந்த அம்மா மேலே கோவமே கிடையாது. அது அந்த அன்னைக்கு அந்த சேரியில் சாஃப்ரோன் சேரியில் பார்த்த பிறகு அந்த அம்மா மேலே நான் ஐ எம் ஆல்சோ லவ் யூ. ஆனால் அரசியலுக்கு வேண்டாம் என்பதை நானும் எனக்கும் எனக்கு வேண்டாம். ஆனால் இதெல்லாம் யார் செய்யறாங்கன்னா தலைவர் விஜயருடைய அனுமதி இல்லாமல்லாம் செய்யறது இல்லைங்கிறத நீங்களும் உணர்ந்துக்கணும், நானும் வந்து இதை விட தலைவர் விஜய் அவர்கள் உணர்ந்துக்கணும். அதுதான் ஆசை. என்ற இந்த ஸ்டோரி எனக்கு படித்ததுல இருந்து எனக்கு எதிர்காலத்தை நோக்கி ஒரு மிகப்பெரிய பயம் வந்துட்டு. ஏன் அவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு நான் பேசுறது நிறைய விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், எனக்கு தெரியும். இந்த டாபிக் எடுத்தால் சில பேருக்கு, சில என்னுடைய சங்க உறுப்பினர்களுக்கு விருப்பம் இல்லை, இதை பற்றி நீ ஏன் பேச வேண்டாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் இது முக்கியமாக அடிபடுற விஷயம், நம்மளுடைய ஓட் பர்சன்டேஜ் அடிபடுற விஷயம். அது இல்லாமல் நான் ஓட்டு கேட்டிருக்கோம்ல, நீங்களும் நானும் போய் ஓட்டு கேட்டோம்ல, ஓட்டு போடு அம்மா, ஓட்டு போடு மாமா, ஓட்டு போடு பெரியப்பா, ஓட்டு போடு, பார்க்குற ஃப்ரெண்ட்லாம் ஓட்டு போட சொன்னோம்ல, அவனுக்கு பதில் சொன்னோம்ல, அவன் கேட்பான்ல. நீ ஒரு ஆளை நம்பி ஓட்டு கேட்க சொன்னா ஆள் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதுல்ல. அதற்காக தான் சொல்கிறேன், இதோட எதிர்ப்பை நம்ம காமிப்போம் சமூக வலைதளங்கள் மூலமா. இதில் எங்களுக்கெல்லாம் விருப்பம் கிடையாது அப்படிங்கிறத நான் எங் தாத்தா சேனல் நான் உங்கள்கிட்ட கொண்டு வரேன். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கொண்டு போங்க, சமூக வலைதளங்கள் பதிவிடுங்க. சமூக வலைதளங்கள் மூலம் விஜய் அவர்களுக்கு நேரடியாக போனுச்சுன்னா நீ யார் என்ன கேட்கறது, நான் கொண்டு வருவேன் அப்படின்னு தான் சொல்லாரு. அவர் வாட்டிக்கிற ஐயா கிடையாது. இவ்வளவு பேர் பேசி இவ்வளவு நெகட்டிவிட்டி வந்ததுக்கு பிறகும் தலைவர் விஜய் அவர்கள் அப்படி பண்ணிட்டு இருக்காருன்னா அதுலேருந்து அவர் வரமாட்டார், திரிஷாவை விட மாட்டார். அதை எதை நோக்கி நகரும் அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். அதே மாதிரி வந்து தலைவர் விஜய் அவர்கள் வந்து எம்ஜிஆர், அடுத்த எம்ஜிஆர் எங்கள் ஆளுதாண்டான்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். உண்மையிலேயே அடுத்த எம்ஜிஆரையும் தாண்டி ஒரு மனுஷன் வந்து நின்ட்டாப்புல. ஆனால் எம்ஜிஆர் பண்ணது அப்படியே நம்ம பண்ணணுமா? அவர் ஜெயலலிதா கொண்டு உட்கார வச்சார், நீங்கள் திரிஷா கொண்டு வந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறது? இதை நோக்கி தான் நகருகிறது அப்படிங்கிறது தெரியுது. முழுசாக மனுஷன் மாறிட்டாப்ல. நான் உன்னை எந்த விதத்தில் மாற சொன்னால் நீங்கள் எந்த விதத்தில் மாறிடுவீங்க தலைவர் விஜய் அவர்களே?
சொல்ல வார்த்தை இல்லை. எல்லாம் குமரிக்கிட்டு இருக்கிறாங்க. இது இந்த விகடனில் போட்டதை படித்து பார்த்துட்டு எனக்கு வந்து இன்றைக்கி நைட்டு தூக்குறமான்னு தெரில. ஏன்னாட்டா இன்னொரு 20-25-30 வருஷம் கழிச்சு திரிஷாவே வந்து ஆண்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதை நோக்கி தான் நகருது. அதை புரிஞ்சுக்கணும்ல, அதற்காக சொல்லுகிறேன். இதெல்லாம் எப்படி உறுதிப்படுத்தலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஒன்று நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், திரிஷாவுக்கு ஒரு பாடி கார்டாக ஒரு மத்தியில் உள்ள ஒரு லேடி போலீஸ் அவங்க கூடவே இருந்தாங்க. அதுவாக அமைச்சர் ஆனந்த் இன்னும் சில அமைச்சர்கள்லாம் வணக்கம் போட்டாங்க தெரியுமா? திரிஷாவுக்கு வணக்கம் போட்டு போனதை பார்த்தீங்களா நீங்கள்? பக்கத்தில் சோபாமா உட்காந்துருக்காங்க, சந்திரசேகர் உட்காந்துருக்காங்க, அங்கெல்லாம் விட்டாச்சு. நேரடியாக திரிஷாவுக்கு ஒரு வணக்கம் போட்டுட்டு ஒரு 2-3 அமைச்சர்கள் சில எம்எல்ஏக்கெல்லாம் வணக்கம் போட்டு போனாங்க அப்படிங்கிறதும் பார்க்குறோம். இதன் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டியது அது கன்ஃபார்மான நியூஸ் தான். மக்களாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீர்கள், குமருங்க. என்ன திட்டுன்னு கீழே வந்து திட்டுங்க. என்ன திட்டினாலும் திட்டுங்க, திரிஷாவை திட்டினாலும் திட்டுங்க, விஜய் திட்டினாலும் திட்டுங்க. கீழே கமெண்ட் செக்ஷனில் திட்டி போடுங்க. வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களோட விடுவது நான் உங்கள் யங் தாத்தா.